இளமையா இருக்கும்போது பின்னாடி அதை கூட சாதாரணமா எல்லாரும் மத்தியிலையும் வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்ப காலத்தில் நினைஞ்சிருக்கிறாங்க அது மாதிரி இருந்திருக்கிறாங்க ஆதாரங்கள் கிடையாது. அவங்க சொன்ன ஹதீஸ் இருக்கிறது. ஆனா அது நம்ம ஆதாரம் எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னு கேட்டா குர்ஆன்ல அல்லாஹ் ரெண்டை வேறுபடுத்துறான். எப்படி வேறுபடுத்துறான்னா யா நிசா அன் நபி, நபியுடைய மனைவிமார்களே அல்லாஹ் கூப்பிடுறான். யா நிசா அன் நபி, நபியுடைய மனைவிமார்களே லஸ்துன்னக அஹதின் மினன் நிசா, நீங்கள் மற்ற பெண்களை போல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அவங்கள நீங்க வீட்டில் இருங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பேர் கெட்டு போயிட போறோம். அதுக்காக வேண்டி நபியின் மனைவிமார்களே நீங்கள் மற்ற பெண்களை போல இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிட்டதுனால அவர்கள் கூடுதலாக மறைத்துக் கொண்டு பேணுதலாக இருந்திருப்பார்களே, ஆனால் அது அவங்களுக்குரிய சிறப்பு சட்டம். நபிகள் நாயகத்தினுடைய மனைவிமார்களுக்கு மட்டும்தான் அப்படி ஒரு கூடுதலான ஒரு நிலைமை இருந்துச்சே தவிர மற்ற பெண்கள் இருந்தாங்களா அல்லாவே வேறுபடுத்துறான். நபி மனைவிமார்கள் வேற, மற்ற பெண்கள் வேற, அப்படி வேறுபடுத்தினான். அதனால ஆயிஷா நாய்க்கு இப்படி மறைச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு நீங்க காட்டினா கூட அது நமக்கு உள்ளது அல்ல, அவங்களுக்கு வேற சட்டம் அல்லாஹ் சொல்லிட்டான். இது ஒரு விஷயம். இரண்டாவதாக விளங்கிக்கணுங்க, இந்த மறைக்க சொல்ற எதுக்காக வேண்டி, இந்த கை தவிர மற்றதெல்லாம் மறைக்கணுங்கிறோம்ல உடம்ப, எதுக்காக வேண்டி மறைக்க சொல்றோம்? ஒழுக்கக்கேடு வரக்கூடாது, தப்பு தண்டா செய்யக்கூடாது, அதுக்கு தானே மறைக்க சொல்றோம். ஒரு சும்மா ஃபார்மாலிட்டிக்கா மறைக்க சொல்றோம் இல்ல. அப்ப நம்ம முகத்தை மறைத்தல் என்பது ஒழுக்கக்கேடை அதிகரிக்குமா, ஒழுக்கக்கேட்டை நிறுத்துமா? ஒழுக்கக்கேட்டை அதிகரிக்கும். இப்ப நான் இருக்கேன்னு வைங்களேன், நான் ஒரு தவறு செய்யாமல் அல்லாஹ்வுக்கு பயந்து தவறு செய்யாம இருக்கணும். அப்படியே செய்ய நினைச்சா கூட என்னால செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? அவர் பார்த்துட்டு இருப்பாரு, அவர் பார்த்துட்டு இருப்பாரு, அவர் எனக்கு தெரிஞ்சு போயிருமில்ல. மாடி நம்ம போய்கிட்டு தண்ணி அடிக்க போனோம்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, நம்ம போய்கிட்டு சினிமா கோட்டையில போனா அவர் பார்த்துருவாரு, இவர் பார்த்துருவாரு. நமக்கு தவறுகள்ல இருந்து எது தடுக்குது? நம்ம மூஞ்ச 4 பேர் பார்த்துருவாங்க தடுக்குது. என்னைய தெரியாத ஊருக்கு அமெரிக்காவுக்கு போனேன்னு வைங்க, நான் போய் எந்த கோட்டையில் நுழைஞ்சாலும் வேணா பார்க்க போறானா, பார்த்தாலும் என்னை பத்தி தப்பா நினைக்க போறானா, அவன் தான் யாருன்னு எனக்கு தெரியாத. அப்ப நம்மளை தெரிந்தவர்கள் நம்மளை பார்த்து விடுவார்கள்ங்கிற ஒரு பயம்தான் நம்மளை ஒரு அளவுக்கு நல்ல வழியில கொண்டு போகுது. ஆம்புளையும் இப்படி முக்காடு போடலாம்னு இருந்துச்சுன்னு வைங்க, நாம் பாட்டுக்கு முக்காடை போட்டு சினிமா கோட்டை போயிட்டு வந்துருவேன். இவர் பார்த்தாலும் கண்டுபிடிக்க இயலாத. என்ன இவர் பார்த்தாருன்னு வைங்க, நான் எப்படி கண்டுபிடிப்பாரு? என்ன கண்டுபிடிக்க இயலாதுல. நான் பாட்டுக்கு என்ன செய்வேன், முழுசா போத்துக்கிட்டு நான் பாட்டு சினிமா கோட்டைக்கு போவேன், நான் பாட்டுக்கு சாராய கடைக்கு போவேன். அப்ப நான் கெட்டவனா போயிருவேன்ல. என்னை பார்த்துருவாங்கிற ஒரு பயம் என்னை நல்லவனாக ஆக்கும், நல்ல வழியில நம்மளை கொண்டு செல்லும். பார்த்து அல்லாஹ்வுக்கு பயந்து நம்ம நடக்கணும். எல்லா நேரத்திலும் இப்படி இருக்க மாட்டோம். ஒரு நேரம் இல்லாட்டி நம்மளை சைத்தான் கெடுத்துற மாதிரி இருந்தால் இந்த முகம் நம்மளை காப்பாற்றும். நல்லா நடக்கிற ஒரு மனிதன் கூட, ஒரு ஆம்பளை கூட, ஒரு பொம்பளை கூட ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் தப்பு செய்யற நிலை வரும்ல. அப்ப எது பாதுகாக்க? முகம் தெரியும் போது மாடி அவனா பயந்துருவோம். அப்ப நம்ம இந்த முகத்தை மறைத்துக் கொள்வது காரணத்தினால் தவறுகள் செய்வதற்கு அது என்னவாகுது? அது ஒரு அனுமதி கொடுத்த மாதிரி ஆகிறது. அது போக இந்த தவறான தொழில் செய்யக்கூடிய பெண்கள் இருக்காங்கல்ல, போலீஸ் விசாரணை பிடிக்க வருவாங்கல்ல, இந்த பஸ் ஸ்டாண்டு கிராக்கி கேசுகள்லாம், இந்த கேசுகள்லாம் எப்படி நிக்குது? இப்ப இப்படி போட்டுக்கிறது கண்ணியமான ஆளுக்கு நினைச்சு போயிடுறாங்க. அப்ப தவறான நடத்தையில் உள்ளவர்கள் கூட அவங்களை மறைத்துக் கொள்வதற்காக எதை யூஸ் பண்றாங்க? இது பண்றாங்க. ஆனா முஸ்லிம்களுடைய பிரச்சனைங்கிறதுனால அது அவங்களும் பயந்துகிட்டு ஒரு முஸ்லீமா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு போலீஸும் அந்த பாதுகாப்பை பயன்படுத்துறாங்க. இப்ப நம்முடைய ஒரு முட்டாள்தனத்தினால தவறானவர்கள் தப்பிச்சு போறதுக்கு வழியா இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு ஒரு காலேஜில் ஒரு ஆம்பளை போய் என்ன பெண்கள் காலேஜுக்குள்ள புர்கா போட்டு உள்ள போயிட்டான். பொம்பளை காலேஜுக்குள்ள ஒரு ஆம்பளை என்ன பண்றான், புர்கா போட்டு உள்ள போயிட்டான். அது மட்டும் தெரியுது. ஆம்பளை யாருக்கும் தெரியல, பொம்பளை ஒரு நாப்புறம் இருந்திருக்கிறான், யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அவனே வெளியே சொன்னோம்னா கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப இது என்ன, இதெல்லாம் நல்லதா? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். அதனால நம்ம இந்த மக்கள்கிட்ட வேலை விழிப்புணர்வு உண்டாக்கி இதனால சமுதாயத்துக்கு கெட்ட பேரு, நல்லது கிடையாது. நமக்கு அது நல்லது இல்ல, நாட்டுக்கு நல்லது இல்ல, சமுதாயத்துக்கு நல்லது கிடையாது. அதனால எக்காரணம் கூட என்ன செய்யக்கூடாது, முகத்தை யாருக்கு முன்னாடி மறைக்க கூடாது. முகம் தெரியணும். மற்ற வயிறை மறைச்சிக்கிறங்க, மற்ற கை முகம் தெரியற மாதிரி என்ன செய்யணும், அது வெளிப்படையா இருக்கணும். அதான் கரெக்டான மார்க்கம். சக்ராத் ஹால்ல இருக்கும்போது யாசின் சூரா ஓதுறாங்க, மௌத்தா போன உடனே குர்ஆன் ஓதுறாங்க, மையத்தை இருக்கிறது வரைக்கும். அது கூடுமா? அதாவதுங்க, ஒருவர் இறந்துட்டாருன்னு சொன்னா 2 தப்பு நடக்குது. இறக்குறதுக்கு முன்னாடி இழுத்துக்கிட்டு இருக்கும்ல,
மூச்சு இழுத்துக்கிட்டு நிக்கும்ல, அந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னு கேட்டா சில வீடுகள்ல சுத்தி உட்கார்ந்து கொண்டு யாசீன்ங்கிற சூறா ஓதுவாங்க. இறந்து போன பிறகு குர்ஆனை சுத்தி உட்கார்ந்து என்ன செய்வாங்க, குர்ஆனை ஓதுவாங்க. இது முதல் விஷயத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும். இது மாதிரி மார்க்கத்தில் உள்ளதா இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் செஞ்சிருக்கணும். இப்பதான் மௌத்து நடக்குதா? இதுக்கு முந்தி மௌத்து யாரும் மௌத்து ஆகவே இல்லையா? ஆயிருக்காங்கல்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எல்லாம் மௌத்தானாங்க. ரசூலுல்லாஹ் ஹயாத்தோட இருக்கும் பொழுது அவங்க மனைவி கதீஜா மௌத்தா போனாங்க. ரசூலுல்லாஹ் ஹயாத்தோட இருக்கும் பொழுது மூத்த மகள் ஜைனப் மௌத்தா போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்கும் பொழுது இரண்டாவது மகள் ருக்கையா மௌத்தா போனாங்க. ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்கும் பொழுது மூணாவது மகள் உம்மு குல்சும் மௌத்தா போனாங்க. நபிகள் நாயகத்துக்கு 4 பொம்பளை பிள்ளை, 3 பொம்பளை பிள்ளை எப்ப மௌத்தா போச்சு? நபிகள் நாயகம் உயிரோட இருக்கும் போதே மௌத்தாயிடுறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு முன்னாடி எல்லாம் போய் உட்கார்ந்துகிட்டு யாசீன் ஓதுனாங்களா? அங்க உட்கார்ந்துகிட்டு குர்ஆனை ஓதிட்டு இருந்தாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஓதல. குர்ஆன் என்பது நம்ம நன்மைக்கு நம்ம ஓதிக்கொள்வது, இன்னொருத்தருக்காக ஓதுறது கிடையாது. இப்ப நீங்க குர்ஆன் அவர் உயிரோடு இருக்கும்போது ஓதி இருக்கணும். நீங்க குர்ஆனை இந்த இறந்து போனவருக்கு நன்மை கிடைக்கும்ங்கறதுக்காக ஓதினால் அது ரசூலுல்லாஹ் காட்டின வழி கிடையாது. ரசூலுல்லாஹ் காலத்துல அப்படி ஓதுனதே கிடையாது. அது இறந்தவர்களுக்கு முன்னாடி யாசீன் ஓதுங்கன்னு ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குதுங்க. இக்ரவு அலா மௌத்தாக்கும் யாசீன், இறந்த மரணத்தை நெருங்கியவர்களுக்கு அருகே இருந்து கொண்டு யாசீன் ஓதுங்க ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் கிடையாது. இதனுடைய அறிவிப்பாளர்கள்ல யாரு அபு உஸ்மான்ங்கிற ஒரு ஆள் தான் இந்த செய்தியை சொல்றாரு. ரசூலுல்லாஹ் சொன்னதாக அறிவிக்கிறது யாரு? அபு உஸ்மான் அன்-நஹ்தி அப்படிங்கிறவர் இதை சொல்றாரு. இவருக்கு வரலாறே கிடையாது, இவர் யாருன்னே தெரியாது. அவர் வாப்பா சொன்னதா சொல்றாரு. அவங்க வாப்பா யாருன்னு தெரியல. அட்ரஸ் இல்லாத ஒரு ஆள் மூலமா வர்ற செய்தியை நம்ம நம்ப கூடாது. எந்த ஒரு செய்தியை நம்ம சொல்வதா இருந்தாலும் சொல்ற ஆளுக்கு என்ன இருக்கணும்? அட்ரஸ் இருக்கணும். அவர் யார், நல்லவரா, பொய் சொல்லாம இருப்பாரா, ஒழுக்கமானவரான்னு பார்க்கணும். இந்த இறந்தவருக்கு யாசீன் ஓதுங்கள்ங்கிற செய்தியை சொல்ற ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா அபு உஸ்மான் என்பவர் இதை சொல்றாரு. அவர் தகப்பனார் சொன்னதாக சொல்லுகிறாரு. அபு உஸ்மான் சொல்லி வரலாறுல தேடி பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஆளே உலகத்தில் வாழ்ந்ததே கிடையாது. அவர் வாப்பாங்கிறார். வாப்பாக்கு பேரு என்ன, எந்த ஊருக்காரரு, அவர் ஒழுக்கமானவரா, அதுக்கு ரெக்கார்டு கிடையாது. அப்ப வாப்பா சொன்னதாக மோகன் சொல்றாருன்னு வருது. வாப்பாவுக்கும் அட்ரஸ் கிடையாது, மோகனுக்கு அட்ரஸ் கிடையாது. அப்ப அட்ரஸ் இல்லாத ஒரு ஆள் சொல்றது நீங்க உலகத்தில் நம்புவீங்களா? யாருன்னு தெரிஞ்சு நம்பிக்கையான ஆள் சொன்னா தானே நம்புவீங்க. ஒரு ஆள் திடீர்னு வர்றாரு, யாருன்னே உங்களுக்கு தெரியாது, உங்கள்ட்ட உங்க வாப்பா 1000 ரூபாய் சொன்னாங்க, என்ன கொடுப்பீங்களா? அவர் நீங்க முன்ன பார்த்தது கிடையாது. அவர் வர்றாரு, ஒரு ஆள் உங்கள்ட்ட வர்றாரு, உங்க கணவரை சொல்லி பஜார்ல நிக்கிறாரு, உங்க புருஷன் 10,000 ரூபாய் வீட்டுல வாங்கிட்டு சொன்னா கொடுப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? இவன் யாரு, இவனை பார்த்ததே இல்லையே, இவன்ட்டையா நம்ம புருஷன் சொல்லி விடுறாரு, உடனே செக் பண்ணுவீங்க. கரெக்ட் தான், நான் தான் அனுப்புனேன், அப்பதான் நீங்க கொடுப்பீங்க. அப்ப நீங்க துன்யாவுல மட்டும் கவனமா இருக்கீங்க, தீன்ல கவனமா இருக்க மாட்டீங்களா? காசு விஷயத்துல மட்டும் கேர்ஃபுல்லா இருக்கிறீங்கல்ல, மார்க்க விஷயத்துல என்ன இருக்கணும், அதை விட கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால ஒரு பொய்யான செய்தி தானே தவிர இறந்தவங்களுக்கு யாசின் ஓதுறது மார்க்கத்துல கிடையாது. பேரு ஹிதாயா. அதாவது பெற்றோரை கண்ணியப்படுத்திய மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் தான். ஒரு பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை ஆண்களுக்கு இருக்கு, பெண்களுக்கு இருக்கு. ஆனா பெண்களுக்கு திருமணம் முடிஞ்சா கணவர் வீட்டுக்கு போயிடுறாங்க. இதனால பெற்றோர்கள் சரியாவே பராமரிக்க முடியல. பொதுவாவே பெண்கள் பெற்ற எல்லா பெற்றோர்களும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, பிள்ளைங்க இல்லாம. அதனால கணவர் மட்டும் தாய் தந்தையோட வாழ்றாங்க, பெண்கள் மட்டும் வாழ முடியல. இசை அதை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது? ஏன்னா நீங்க இஸ்லாமிய நிகழ்ச்சியில கூட விளம்பரங்கள்லாம் மியூசிக்லாம் இருக்கு, அதை பத்தி. தாய் தந்தையர்களை இஸ்லாம் கவனிக்க சொல்லுது. ஆனா நம்ம சமூக அமைப்புல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆம்பளைக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்குது. அவன் தான் தாயோட இருக்கிறான், அவன் தான் தகப்பனோட இருக்கிறான். பொம்பளை பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பு இல்ல. தாயை விட்டுட்டு வேற வீட்டுக்கு போயிடுறீங்க. கல்யாணம் பண்ணோன்னு என்ன செஞ்சிடறீங்க? உங்க அம்மாவோட நீங்க இருக்க மாட்டீங்க, உங்க அத்தாவோட தகப்பனாரோட நீங்க இருக்க மாட்டீங்க. அப்ப நம்ம தாய் தகப்பனை பொம்பளைகளுக்கு என்ன செய்ய முடியல, கவனிக்க முடியல. அப்ப எல்லாரும் தானே பெற்றோரை கவனிக்கணும் இருக்கிறது. பெற்றோரை கவனிக்கிறதுக்கு பெரிய பெரிய நன்மை எல்லாம் இருக்குது. ஆம்பளைய மட்டும் இதை அடைஞ்சிக்கிறாங்களே, பொம்பளைகளுக்கு இது வாய்ப்பு இல்லாம இருக்குது அப்படிங்கறத அவங்க கேட்கிறாங்க. இந்த கேள்வி எதனால வருதுன்னு கேட்டா நம்ம நாட்டுல உள்ள ஒரு பழக்கத்தினால இது வருது. நம்ம நாட்டுல தான் இந்த மாதிரி பெற்றோரை விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு போறதுங்கிற ஒரு அடிப்படையில நம்ம தாய் தந்தையரை புறக்கணிக்கிற நிலைமை பெண்களுக்கு ஏற்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு